மனுஷன் ஏன் உயிர் வாழ்றான்னா பல பொய்களால் தான் உயிர் வாழ்கிறான். அவன் மனதில் வைத்திருக்கிற பலவித செய்திகள் பொய். பிரான்ஸ் ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கான். நிறைய ஏற்றுமதி செய்யறான். ஒரு பழத்தை அப்படி கையில வச்சுட்டு பாக்குறான். தம்பி 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது தம்பி ஒரு ஆரஞ்சு பழம். கைக்கு வேற 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது தம்பி ஒரு ஆரஞ்சு பழம். கூர்காவுக்கு போறவன பன்றி கறி இருக்குல்ல, பன்றி கறி, வெண்பன்றி கறி 1 கிலோ கறி தட்டுக்குறை 8500 லிட்டர் தேவைப்படுது 1 கிலோ. தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. தலைவரும் நானும் இரவு ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பயிற்சி எடுத்துட்டு வந்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு அறையில சாப்பிட்டேன். அப்படியா? பண்றீங்க. இது நல்லா இருக்கா, இந்த இது சாப்பிடுங்க, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, அப்படி கேட்டுட்டே இருக்காரு. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? ஒரு கைவினை கலைஞன் 1000 பொம்மையை செய்ய முடியும். 1000 பொம்மை சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை செய்ய முடியாது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து நின்னு அடிப்பேன். என்னை வந்து இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட், இந்த பிளாக் பெல்ட் வாங்கணும் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. முரட்டு ஆளா இருப்பான். பயப்படாம நிப்பேன். ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டும் ஓடுவேன். ஐயோ, எல்லாம் தெரிஞ்சவன 800 வரைக்கும் போறாரு. ஒண்ணுமே தெரியாத நம்மால எங்க போறான்னு தெரியல. நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிட்டு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிகிட்டான். எச்சவன அடிப்பேன் பாரு, ஒரே அடி முடிச்சிருவேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டேன். இது சத்தியமா நான் செஞ்சேன். நான் வென்று கப்போட கோப்பையோட வந்து நிக்கிறேன். எங்க அப்பாவே நம்பல. இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சுனோ தெரியல, இப்படி வந்து மாட்டிட்டேன். இவர் யாரு உங்களுக்கு தெரியும், அவர் முத்திரைப்பாங்க. இவர் யாரு தெரியாது, அவர் முத்திரைப்பாங்க. இவங்க 2 பேர் யாரு? யூதனை தவிர எவனும் போப்பாகவே முடியாது. இவங்க முத்திரைப்பாங்க. சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? இவங்க யாரு? 2 பேர் முத்திரையும் பாருங்க, இந்த முத்திரையும் பாருங்க. இதுல என்ன தெரியுது? நான் ஆளுங்கிறது தெரியுது. என்ன எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? இந்த டக்கால்ட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. இன்னும் 26க்கு ஓராண்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஆட்டம் இருக்கு. காலில் மட்டும் இல்ல ராஜா, கையில கழுத்துல எல்லா விரல்களையும் சலங்கை கட்டி ஆடுவேன். அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டத்தில் நிறுத்துறத முதல்ல நிறுத்து. இல்ல அம்பேத்கரிஸ்ட் வா, இல்ல பெரியாரிஸ்ட் வா, 2 பேர் இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபித்து நான் மன்னிப்பு கேட்டு போய் காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன். இந்த வாயால பெண்களுக்கான உரிமைக்கு சிந்தனை வித்திட்டு அதுக்கு பெரும்பாடாற்றிய பெருந்தகை நம்முடைய பெரியார் அவர். வேற வாயி, இது நார வாயி. உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்கள் அதை போலவே தனக்கு கீழே தங்களுக்கு கீழே யாரும் சார்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொண்டீர்கள் என்றால் இந்த சமூகத்தில் எந்த சிக்கலும் இல்லை என்று போதித்தவர் ஐயா பெரியார். உனக்கெல்லாம் மானம், சூடு, சோரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. நாம் போராடினாலும் சாவோம், போராடவிட்டாலும் சாவோம். ஆனால் போராடினால் ஏன் கத்துற? ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதற்காக போராடி சாவும். சாவும்ல, நீ சாவும்ல செத்த போயில. மயில் கேட்கல, மயில் குளிர்ல தான் தோகை விரித்து ஆடும். ஆனால் அந்த மயில் குளிரில் நடுங்குகிறதோ என்று எண்ணி அஞ்சி போர்வையை போர்த்தி நான் பேகன். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. மயில் நம்ம பாட்டன்ட்ட வந்து எனக்கு போர்வை கொடு குளிர்ந்து பேகன்னு கேட்கல. அந்த செயல் உண்மையிலே பைத்தியக்கார செயல். அந்த ஆள் என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்டு என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. உண்மையிலே பைத்தியக்காரத்தனம். ஏன்னா மயில் வந்து சிலு 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 அந்த குளிர் காத்து அடிக்கும் போது தான் தோகையை விரிச்சு ஆடும். இவன் நம்ம பாட்டை போர்வை போட்டு கொண்டு விட்டான். அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. அமுகு டுமுகு அமால் டுமால்.